வணக்கம். சுடர் மீடியா தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். பிரபல பட்டிமன்ற பேச்சாளர் ராஜா, அமெரிக்க தமிழ்ச் சங்கம் அழைப்பின் பேர்ல அமெரிக்காவுக்கு போயிருக்காரு. அங்க அட்லாண்டாவுக்கு போன அவருக்கு, அட்லாண்டா தமிழ்ச் சங்கத்தின் சார்பா, அ தமிழ் பொண்ணுங்கள வச்சு, அ நம்மளோட உணவ அவருக்கு சமைச்சு தர்றதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. ஒரு பொண்ணும், அவங்களோட 2 தோழிகளும் சேர்ந்து, அவருக்கும், அவரு கூட போன பாரதி பாஸ்கர், அவங்க 2 பேருக்கும் சேர்த்து, அ நம்மளோட உணவ தயார் பண்ணி குடுத்துருக்காங்க. அத சாப்பிட்டதுக்கு அப்புறமா, ராஜா என்ன பண்ணியிருக்கிறாரு, அந்த சாப்பாடு நல்லா இருந்துச்சு, நல்லா இல்ல அப்படின்னு அத பத்திலாம் கூட சொல்லாம, நேரா அந்த பொண்ணுங்க கிட்ட வந்து, "நீங்க எந்த ஊரும்மா?" அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. அந்த பொண்ணுங்க ஊர் சொன்ன உடனே, "நீங்க இந்த ஜாதியா?" அப்படின்னு கேட்டிருக்காரு. இல்ல எந்த ஜாதின்னு முதல்ல கேட்டிருக்கிறாரு. முதல் 2 பொண்ணுங்க கிட்ட கேட்டு முடிச்ச உடனே, அந்த முக்கியமா ஒரு அ இன்னொரு பொண்ணுகிட்ட வந்து, "நீங்க எந்த ஊரும்மா?" அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. அந்த பொண்ணு காரைக்குடி அப்படின்னு சொல்லியிருக்கு. "காரைக்குடின்னா செட்டியாருங்களா நீங்கலாம்?" அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. அதுக்கு அந்த பொண்ணு பேசாம இருந்திருக்கு. ஒரு பதிலும் சொல்லாம. ஒரு பதில் அந்த பொண்ணு பேசாம இருந்ததுக்கு அப்புறமும் இவர் விடாம என்ன பண்ணியிருக்காரு, "இல்ல வேற என்ன ஜாதி சொல்லுங்க" அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. அதுக்கு அந்த பொண்ணு வந்து இந்த விஷயத்த நடந்த விஷயத்த அவங்க அண்ணன்கிட்ட கார்த்திகேயன் அப்படிங்கிறவர்கிட்ட சொல்லியிருக்காங்க. எனக்கு வந்து அவரு கேட்டது வந்து ரொம்ப அருவருப்பாவும், வாந்தி வர்ற மாரி கொமட்டிட்டு இருந்தது. அப்ப ஆத்திரத்தையும், அழுகையையும் அடக்கிட்டு இருந்தது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. சாப்பாட்டுல ஏதாவது அ ஒரு குறை கண்டிருந்தா கூட எனக்கு அது பெரிய விஷயமா தெரிஞ்சிருக்காதுண்ணா. ஆனா அவரு இப்படி கேட்டது தான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுன்னு அவங்க தங்கச்சி ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லியிருக்காங்க. அத வச்சு அவங்க அண்ணன் கார்த்திகேயன் வந்து என்ன பண்ணாரு, ஒரு பதிவா நடந்த சம்பவத்த மொத்தத்தையும் ஒரு பதிவா எழுதி, அது கூட அவர் ராஜாவ வந்து பயங்கரமா தாக்கி பேசி, "ஏன் இப்படிலாம் இருக்கிறீங்க?" அப்படின்னு தாக்கி பேசி, இன்னைக்கு ஒரு பதிவிட்டிருந்தாரு. அந்த பதிவு வந்து பயங்கர வைரலா போயிடுச்சு. அவரு என்ன பதிவு எழுதினாரு, அங்க என்ன சம்பவம் நடந்தது அப்படிங்கிறத முழுசா தெரிஞ்சுக்கலாம். ஆ என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த மாரி அமெரிக்க தமிழ்ச் சங்கத்தோட அழைப்பின் பேர்ல இவங்க அட்லாண்டாக்கு போயிருக்காங்க. அவரும் பாரதி பாஸ்கரும். அப்ப போனப்ப என் தங்கச்சி உள்பட இன்னும் 2 பேரு அவங்களுக்கு சமைச்சு குடுத்துருக்காங்க. அப்ப இந்த மாரி அவரு கேட்டிருக்காரு. அத என் தங்கச்சி என்கிட்ட வருத்தமா சொன்னாங்க. அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட கருத்த அதுக்கப்புறம் அவரு எழுதுறாரு. அதாவது இந்த சாதி, மத, சனியம் இதெல்லாம் விட்டு விட்டு வெளியில வரணும் அப்படின்னு சொல்லி தானே படிச்சு, முன்னேறி அமெரிக்கா போன்ற நாடுகள்ல போய் செட்டில் ஆகுறாங்க என் தங்கச்சி மாரியான ஆட்கள். நீங்க ஏன் வந்து உங்களோட கேவல புத்திய அங்கேயும் தூக்கிட்டு போறீங்க? அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருந்தாருன்னா, அதாவது நீங்க வந்து எந்த ஊர் அப்படின்னு கேட்டு அவங்களோட சாதிய தெரிஞ்சுக்கிறது எவ்வளோ ஒரு கேவலமான புத்தி அது. அப்போ அதாவது காரைக்குடின்னா அங்க செட்டியார்கள் மட்டும் தான் வாழ்றாங்களா? தமிழ்நாட்டுல கூட படிக்காத பாமரன் கூட, "நீ என்ன ஜாதி?" அப்படின்னு ஒருத்தங்க நேரடியா கேட்கறதுக்கு வெட்கப்படுவான், அசிங்கப்படுவான். அந்த நிலைமை தமிழ்நாட்டுல இருக்குது. ஆனா இவரு ஒவ்வொரு பண்டிகையின் போதும் எல்லா முன்னணி தொலைக்காட்சியிலயும் பட்டிமன்றத்துல பேசுறவரு. அப்படி பேசி அவரால கவரப்பட்டவர்கள்ல நானும் ஒருத்தன். அதாவது எனக்கும் அவர ரொம்ப பிடிக்கும். அந்த மாரி தான் என் தங்கச்சிக்கும் அவர ரொம்ப பிடிக்கும். அப்படி புடிச்சதுனால தான், அவங்க வந்து அந்த ராஜாவுக்காக நம்ம சமைக்கிறோம்ன்னு, ரொம்ப ஆசையா அவ்வளோ சந்தோஷமா சமைச்சு கொண்டு வந்து குடுத்துருக்காங்க. ஆனா இந்த ஆளு சாப்பிட்டது வந்து சமைச்சது சாப்பாடு வந்து நல்லா இருக்கா இல்லையான்னு கூட சொல்லாம, இந்த மாரி ஜாதிய பத்தி கேட்டது, அவங்கள வந்து அவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாத்தையும் விரிவா எழுதியிருக்கிறாரு. நீங்க செட்டியாரான்னு கேட்டதுக்கு அப்புறமும் என் தங்கச்சி பதில் சொல்லாம இருந்தால்ல. அதுக்கப்புறமாவும் நீங்க என்ன ஜாதின்னு கேட்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது? அவ்ளோ ஜாதி அரிப்பு உள்ள நீங்க, உங்க சாதிக்காரங்க மட்டுமே இருக்கிற இடத்துல போயிட்டு நீங்க பட்டிமன்றத்த பேசிக்கங்களேன். இந்த சாதி, மதம் இதெல்லாம் தாண்டி அமெரிக்காவுக்கு போயி, அங்க வந்து தமிழர்களா வந்து ஒண்ணு சேர்ந்து, தமிழ் சங்கம்னு ஒண்ணு வச்சு, அதுக்கு கூப்பிடுற இடத்துல போய் சமைச்சு கொடுத்தவங்களோட சாதிய கேட்டு அறியறதுக்கு, அப்படி என்னடா உங்களுக்கெல்லாம் வந்து ஆர்வம்? நல்ல வேளை உ உ உங்கள மாரி ஆளுங்க வந்து என்கிட்ட சிக்காம போனீங்க. ஒரு வேளை சிக்கியிருந்தீங்கன்னா, உங்களோட ஜாதிய வன்மத்த தோல் உரிச்சு காட்டுற மாதிரி, நீங்க நாக்க புடுங்கிக்கிற மாரி 4 கேள்வி உங்கள கேட்டிருப்பேன். அப்படின்னு சொல்லிட்டு, கடைசியா என்ன சொல்லியிருக்காருன்னா, இதுக்கப்புறமா நீங்க பட்டிமன்றத்தில பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த தகுதியும் கிடையாது. அதையும் மீறி நீங்க பட்டிமன்றத்தில பேச வந்தீங்கன்னா, கேவலப்பட்டு போவீங்க. அப்படின்னு அந்த இதுவ முடிச்சிருக்கிறாரு பதிவ. இந்த பதிவு தான் இன்னைக்கு வந்து அவ்ளோ காட்டு தீ மாரி எல்லாராலயும் பகிரப்பட்டது.
இந்த பதிவு பகிரப்பட்டதுக்கு அப்புறமா இவருக்கு இந்த ராஜா வந்து இதுக்கு வந்து விளக்கம் கொடுக்கணும், மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேச ஆரம்பிச்சாங்க, கண்டனம் தெரிவிச்சாங்க. இதுக்கெல்லாம் அப்புறமா தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கத்துல பொறுப்புல உள்ள ஆதவன் தீட்சண்யா வந்து ஒரு பதிவு போட்டிருந்தார். அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, பட்டிமன்ற ராஜா வந்து என்ன தொடர்பு கொண்டு பேசினாரு, பேசி அந்த கார்த்திகேயன்கிற பதிவை சொல்லியிருக்கிற மாதிரிலாம் அங்க அமெரிக்காவில் எதுவுமே நடக்கல அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. அதுக்கப்புறமா நான் கார்த்திகேயனை தொடர்பு கொண்டு கேட்டேன். அப்ப அவர் என்ன சொன்னாரு, இல்ல இல்ல நடந்தது எல்லாம் உண்மைதான். அதுக்கான ஆதாரங்களும் என்கிட்ட இருக்குது. நான் வேணா உங்களுக்கு குடுக்குறேன் அப்படின்னு கார்த்திகேயன் சொல்லியிருக்கிறாரு. அப்படின்னு இந்த 2 தரப்பும் என்ன சொன்னாங்களோ அத வந்து ஒரு பதிவா போட்டிருக்கிறாரு. இதுக்கெல்லாம் அப்புறமா அந்த பதிவ தான் தங்கச்சிய பத்தின பதிவ வெளியிட்ட அந்த கார்த்திகேயன் என்ன ஒரு பதிவு போட்டிருக்கிறாருன்னா, நான் பதிவிட்ட இந்த விஷயத்தினால என் தங்கச்சிக்கு ரொம்ப பிரச்சனை ஆகுறதுனால, நான் இந்த பதிவ நண்பர்கள் மட்டும் அப்படிங்கிற இதுக்கு மாத்துறேன். முதல்ல அவர் பப்ளிக்கா போட்டிருந்தாரு. இப்ப ஃப்ரெண்ட்ஸ் ஒன்லில மாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த அத பத்தின அறிவிப்பு மட்டும் வெளியிட்டிருக்காரு. அதுல கடைசியா அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, நடந்தது அத்தனையும் உண்மை அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கிறாரு. இந்த விஷயத்த வந்து பார்க்குறப்ப என்ன தோணுச்சுன்னா, இவங்கலாம் என்ன படிச்சு என்ன பிரயோஜனம்? இவர் வந்து ஒரு பொறுப்புமிக்க நெறைய படிச்சு, ஒரு வங்கியில ஒரு உயர் பொறுப்புல இருக்கிறவரு இந்த ராஜா இருந்தார். இப்ப இருக்காரா? அ இல்ல ஓய்வு பெற்றுட்டாரா? அப்படிங்கிறது தெரியல எனக்கு. ஆனா வங்கி துறையில பணி செஞ்சவரு. அப்போ அவர் என்ன பண்ணியிருப்பாரு? இப்ப யாராவது ஒரு பாமர மக்கள் அவங்க கடன் உதவி கேட்டு வர்றாங்கன்னா, அவங்க என்ன சாதி அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தான் இவர் வந்து அவங்களுக்கு வங்கி கடனே குடுத்துருப்பாரோ? அப்படிங்கிற கேள்வி கூட எழுது. 2வது பட்டிமன்றம் அப்படிங்கிறது மக்கள வந்து சிரிக்க மட்டும் இல்ல, சிந்திக்கவும் வைக்கக்கூடியது. தமிழ்நாட்ட பொறுத்தவரைக்கும் நெறைய மக்கள் வந்து பட்டிமன்றத்த விரும்புறவங்க. அதனால தான் ஒவ்வொரு பண்டிகையின் போதும் சிறப்பு பட்டிமன்றம் அப்படின்னு வச்சு இவங்கள எல்லாம் கூப்பிட்டு பேச வைக்கிறாங்க. அதாவது அதுக்கு வரவேற்பு கிடைக்கிறதுனால தான். அப்படி இருக்கும்போது, இவங்க சொல்ற விஷயத்தினால 4 பேர் திருந்தணுமே தவிர, இவங்களோட இந்த நடவடிக்கையினால, "சீ இப்படியா இருப்பாங்க?" அப்படின்னு இவங்கள பார்த்தே ஒரு அருவருப்பும், அசூயையும் கொள்ற அளவுக்கு இவங்க நடந்துக்கிறாங்க அப்படின்னும்போது, இவங்கலாம் என்ன படிச்சு, என்ன பேசி, என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற கேள்வி எழுது. ஆ பொதுவா தமிழ்நாட்ட பொறுத்தவரைக்கும், சங்க காலத்துல இருந்தே சாதிய பத்தின சாதி, மதம் இதெல்லாம் தாண்டின ஒரு அன்பு இத தான் வந்து வலியுறுத்தி இருக்குது. அதுக்கு உதாரணமா சொல்லணும்னா, அ அதாவது அப்துல் கலாம் ஐயாவால ஐநா சபையில போய் சொல்லப்பட்ட ஒரு பிரபலமான வாசகம். "யாதும் ஊரே யாவரும் கேளீர்" அப்படிங்கிற கணியன் பூங்குன்றனோட வரிகள். எல்லா ஊருமே என்னுடைய ஊரு, எல்லா மக்களும் என்னோட சொந்தக்காரங்க அப்படிங்கிறது தான் அதோட பொருள். அ வள்ளுவரும் என்ன சொல்றாருன்னா, "பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும்." எல்லா உயிருக்கும் பிறப்பு ஒண்ணுதான். பிறப்பால உயர்ந்தவனோ, தாழ்ந்தவனோ யாரும் கிடையாது அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. அதையே ஔவையார் என்ன சொல்றாங்கன்னா, "சாதி இரண்டொழிய வேறில்லை சாற்றும் கால் இட்டார் பெரியோர் இராதார் இழிகுலத்தோர்ன்னு" அவங்க சொல்றாங்க. அதாவது நம்ம வந்து ஜாதி வந்து 2 தான் இருக்குது மொத்தமே. ஒருத்தன் வந்து யாசகம் கேட்கிறப்ப, அவனுக்கு குடுக்கிறவன் பெரியவன். எ குடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவன அந்த ஒரு வறியவன விரட்டி விடுறவன் வந்து இழிகுலத்தோர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி நெறைய பேரு, நெறைய விதமா சாதிகள ஆ ஆ பார்க்கக்கூடாது. அத வந்து ஒழிக்கணும். அத கடந்து வரணும் அப்படிங்கிறதுக்காக தமிழ்ல நெறைய எழுதியிருக்காங்க. இது எல்லாத்தையும் படிச்சவர் தான் அந்த பட்டிமன்ற ராஜா. ஆனா, ஆ அதாவது அதுக்கும் ஒரு திருக்குறள் தான் எனக்கு ஞாபகம் வருது. "கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தகன்னு" சொல்லியிருக்கிறார் வள்ளுவர். படிக்க வேண்டியத படிச்சுட்டு, நம்ம படிச்சத படி நடக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனா இவங்கலாம் ஊருக்கு மட்டும் தான் உபதேசம், "உனக்கு இல்லடி என் கண்ணே" அப்படிங்கிற கதையா, வெளி உலகத்துக்கு மட்டும் தான் இவங்கலாம் வந்து யோக்கியமானவங்களா காட்டிக்கிறாங்க. ஆனா உள்ளுக்குள்ள இந்த மாரி சாதி, மதம், இந்த பிரிவினை, வேறுபாடு இந்த மாரியான சாக்கடைகள எல்லாம் வச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. வெளியில என்ன பேசுறாங்களோ அத வச்சு நம்ம வந்து ஒருத்தவங்கள வந்து நம்பிடுறோம். அவங்க மேல ரொம்ப மதிப்பு, மரியாதை எல்லாம் வச்சிருக்கிறோம். ஆனா என்னைக்கோ ஒரு நாள் அவங்களோட முகமூடி கழண்டு விழும்போது, அவங்க முகத்திரை வந்து கிழியும்போது நமக்கு வந்து ரொம்ப வேதனையா இருக்குது. அந்த மாதிரி தான் இன்னைக்கு பட்டிமன்ற ராஜாவோட அபிமானிகள் நெறைய பேர் அவர ரொம்ப புடிச்சவங்க கூட, "சிச்சி இந்த மனுஷன் இவ்ளோ கேவலமானவரா? இப்படி நடந்துப்பாரா?" அப்படின்னு சொல்லி நெறைய வந்து இன்னைக்கு எழுதுறத நம்ம பார்க்க முடிஞ்சுது. இந்த மாதிரியான மனிதர்கள் இப்படி அதாவது சோசியல் மீடியா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப வலுவா இருக்கிற இந்த காலத்துல காட்டு தீயா பரவி, அவங்க சம்பந்தப்பட்டவங்கள மன்னிப்பு கேட்க அதாவது அவங்களோட தப்ப உணர்ந்து அவங்க திருந்துற ஒரு நெருக்கடிய ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு வந்து சோசியல் மீடியாவோட தாக்கம் இருக்குது அப்படின்னும்போது, இனிமேலாவது இவங்கலாம் வந்து திருந்தணும். அவங்க மனசுக்குள்ள இருக்கிற அந்த அழுக்கெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு, அவங்க வந்து
நல்ல விதமா தங்களோட மனநிலையை ஆரோக்கியமா வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட எதிர்பார்ப்பாகவும் இருக்கு. நாளைக்கு இன்னொரு செய்தி பற்றின அரசலோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது வாசுகி லட்சுமணன். நன்றி.